இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:39 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:53 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:53 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இன்று குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளுக்கு இன்று நல்ல ஒரு நிவர்த்தியை தருவார். இன்றைய நாள் குரு பகவான் திருக்கணித முறைப்படி பயிற்சியாகிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும். அலுவலகம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கிருத்திகை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது இந்த சந்திரன் 8இல் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். முக்கிய முடிவுகளை 3 நட்சத்திரக்காரர்களுமே தவிர்க்கலாம். சற்று உங்களுக்கு மனக்குறைகள் இருந்தால் இன்று தியானம் செய்வதோ அல்லது விநாயகர் ஆலய வழிபாட்டினையோ மேற்கொள்ளலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு குறைவாக இருப்பது நல்லது. அலுவலகம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல தீர்ப்புகளை எடுக்கலாம். நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். கடல் சார்ந்த ஆலயங்கள் மற்றும் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுதல், இது போன்ற வகை இன்று உங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவானின் மாற்றமானது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பரிவர்த்தனை யோகவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு பலனை கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிக பலன்களையும் நன்மையையும் ஆரம்ப நாளிலேயே அதிகமாக கொடுக்கும். வரக்கூடிய பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு மன சங்கடங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. உங்கள் முயற்சிகள் அனைத்திற்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய வகையில் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறது குருவும் சந்திரனும். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுப்பதாகவே அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. விரயத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு சுப விரயத்தை கொடுப்பார். இந்த திடீர் பிரயாணங்கள் உங்களினுடைய சொந்த வேலைக்காக இருக்கலாம் அல்லது அலுவலக வேலையாக இருக்கலாம். அலுவலக வேலைகளில் இன்றைய நாளில் உங்கள் பிரயாணங்கள் வெற்றியடையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடுதல், புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் தீரலாம்.
மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முருகனின் அருளால் இன்று நல்ல ஒரு தீர்வும் மற்றும் ஒரு முடிவையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. லாபத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் வீடு வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய நல்ல குழப்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார். இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். என்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்திலையும் குருவின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திலையும் இருப்பது இன்று சந்திரன் மற்றும் குரு இவர்களினுடைய சஞ்சாரம் சற்று சாதகமற்ற நிலையில் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலையில் சில குழப்பங்களும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் காத்திருக்கிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாகவும் சில குழப்பங்கள் வந்து போகும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இவை அனைத்தும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பமே மிகவும் அமக்களமான ஒரு குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இத்தனை நாட்களாக உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு தீரும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பண விவகாரங்கள் இவை அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தை உயர்த்துவார். தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரமானது தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தையும் ஒரு பய உணர்வையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள் அனைத்தையும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மற்றும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். 7ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சுப விரயத்தை இன்று கொடுப்பார். சந்திரன் விரயத்திலையும் மற்றும் குரு 7ஆம் இடத்திலையும் இருப்பது நல்ல திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களினுடைய ஒரு ஆதரவை பெற்றதாகவே இருக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று அதிக சாதனை பலன்களே உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் சற்று தனத்தை விரயம் செய்வதற்கு வழிவகுப்பார். இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதனை மிதமாகவே செலவுகளை கட்டுக்குள் வைப்பார். இன்று வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது இது போன்ற செலவுகளுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் திருப்தி ஏற்படுத்தும். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று வெகு நாட்களாக இருந்து வந்த குழந்தைகள் பற்றின கவலைகள் மாறும். சந்திரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திலையும் குருவின் சஞ்சாரம் 5ஆம் இடத்திலையும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தை பிறப்பு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.